வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இப்போ நம்ம கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமே அதை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்துக்கோங்க. இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடியில் சில்க் த்ரெட்டில் வந்து கோல்டு த்ரெட்டில் வந்து அடியில் நாட் போட்டுக்கிறோம். அடி வழியாக நூலை கொடுத்து மேல் வழியாக ஊசியை குத்தி, ஊசியில் சின்னதாக அடியில் நுனியில் வந்து வளைஞ்சிருக்கும். அது வழியாக நம்ம அந்த த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். ஸோ அடி வழியாக த்ரெட்டை கொடுத்து நீடில் வழியாக மேலே இழுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப சேம் அடி வழியாக திரும்ப நூலை நீடிலால் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அந்த நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா அந்த வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதில் மாட்டிடும். ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கும்போது லேசாக நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா கிளாத்தில் உள்ள அந்த நூலும் க்ரீன் கலர் அதுவும் வந்து இதில் மாட்டிடும். ஸோ அதனால் பாருங்கள் 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். திரும்ப பாருங்கள், நீடில் மேல் வழியாக குத்தி அடி வழியாக அந்த இதில் சுற்றி இழுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சேம் நீடில் அடி வழியாக குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம மேலே இழுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆரி போடுறதுக்கு. சேம் இதே கோல்டு இதில் போடுற மாதிரியே சில்க் த்ரெட் இருக்குது. இது நம்ம சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துருக்கோம். அது டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கணும். நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போது டபுள் த்ரெட்டாக எடுத்து போடணும். அது கொஞ்சம் கஷ்டம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஏன்னா அது நிறைய ஆரியில் வந்து ப்ளவுஸில் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கோல்டு த்ரெட்டில் போட்டுட்ருக்கோம். இப்போ சப்போஸ் எங்கேயாவது இப்போ மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அடி வழியாக நீங்கள் த்ரெட்டை இழுத்தா அந்த இது வந்து ஃபுல்லாக கழண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ சப்போஸ் எங்கேயாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நீடில் அடி வழியாக இழுத்திங்கன்னா த்ரெட்டை இழுத்திங்கனாலே எல்லாமே கழண்டு வந்துடும். எல்லாமே கழண்டுரும். நெக்ஸ்ட்டு அதே மாடல் தான். நம்ம வந்து டபுளாக சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். நம்ம என்ன கலர் வேணுமோ ப்ளவுஸ்க்கு மேட்சாக எடுத்துக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்டில் டபுளாக எடுத்து 2 நூலையும் நம்ம குத்தி இழுக்கும்போது 2 நூலையும் குத்தி இழுக்கணும். கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். சாதாரணமாக கோல்டு இதில் ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் இந்த சில்க் த்ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நல்லா வரும். ஏன்னா ஒரு நூல் வரும், ஒரு நூல் வராது. இது சுகர் பீட், அதே சேம் நூல் தான், சேம் ப்ரொசீஜர் தான். இதை வந்து நம்ம 2 விட்டு விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஊசியில் கோத்துக்கிட்டு 2 தள்ளி தள்ளி அதே சேம் செயின் ஸ்டிச் உள்ளார குத்தி குத்தி எடுக்க வேண்டியதான். பக்கத்தில் இருக்கிறது 3ஆம் நம்பர் மணி, அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு மாடல் காட்டியிருக்கேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் 4, சுகர் பீட் 1, 3ஆம் நம்பர் 1, பக்கத்தில் சுகர் பீட். ஸோ இது வந்து பேசிக். இது கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ எல்லாத்துலேயுமே இதை ஃபஸ்ட்டு நம்ம போடணும் ப்ளவுஸில் போடும்போது. தேங்க்யூ.